அதோ போகிறாருங்களே அந்த பச்சை கலர் சட்டை போட்டுக்கிட்டு, ரொம்ப நல்ல மனுஷங்க, தங்கமானவருங்க. வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்துட்டாருங்க. மாதந்தோறும் வட்டியெல்லாம் கொடுத்துருந்தாரு. அப்புறம் ஒரு நாள் அசலும் வட்டியுமா மொத்தமாக கொடுத்துட்டு எல்லாம் வாங்கிட்டு போயிட்டாருங்க. நாணயம்ங்க, ரொம்ப நாணயமானவருங்க. சொன்னால் சொன்ன சொல்ல மாற்ற மாட்டார், மீற மாட்டார். 6ஆம் தேதினா 6ஆம் தேதி தாங்க, 6ஆம் தேதி அவர் நிற்பாருங்க அப்படின்னு ஒருத்தவங்களை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு லக்னாதிபதி நல்லா இருக்கிறாரு அப்படின்னு அர்த்தங்க. இந்த காலத்தில் வாங்கின காசை வாங்கின கடனை திருப்பி தராங்கன்னா அதெல்லாம் இப்போ உலக சாதனையாக மாறிடுச்சிங்க. வங்கியில் வாங்கியிருந்தாலும் சரி, தனிநபர்கிட்ட வாங்கியிருந்தாலும் சரி, திருப்பி யாராவது தராங்கன்னா அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயங்க. அவங்களெல்லாம் மனிதருள் மாணிக்கம் அப்படின்னு தாங்க சொல்லணும். சுக்கிர நாடி சுக்கிர நீதி அப்படின்னு ஒரு புத்தகம், ரொம்ப பழமையான புத்தகம். அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு தெரியுங்களா? லக்னாதிபதி தான் ரொம்ப முக்கியம். ஒரு மனுஷன் நல்லவரா அல்லது கெட்டவரா, அவங்க நாணயமாக நடந்துப்பாங்களா இல்லையா, நேர்மையாக இருப்பாங்களா, நடிப்பாங்களா, அல்லது நல்ல பண்பாடு கலாச்சாரத்தோட நல்ல வார்த்தையை காப்பாற்றுறவங்களா இருப்பாங்களா அப்படின்னு நாம் கண்டுபிடிக்கணும்னா அவங்க ஜாதகத்தில் அவங்க லக்னாதிபதி எப்படி இருக்கிறாரு அப்படின்னு முக்கியங்க. லக்னத்தை சுக்கிரன் பார்த்தாலோ, லக்னத்தை குரு பகவான் பார்த்தாலோ, அல்லது லக்னாதிபதியை சுக்கிரன் குரு பார்த்தாலோ, அல்லது லக்னாதிபதியுடன் சுக்கிரனோ குருவோ இருந்தாலோ அவங்கெல்லாம் ரொம்ப நாணயமாக இருப்பாங்க. வாங்கின காசை திருப்பி கொடுப்பாங்க. அந்தளவுக்கு நாணயமாக இருப்பாங்க. அப்போ திருப்பி தராதவங்கன்னு இருப்பாங்க இல்லைங்களா? லக்னத்தில் சனி ராகு கேது இந்த மாதிரி பாவகிரகங்கள் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. சிலர்லாம் திருப்பி தரணும்னு நினைப்பாங்க, ஆனால் திருப்பி தர முடியாதபடி இந்த பாவகிரகங்கள் அவங்கள அழுத்திக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி லக்னாதிபதி பாவகிரகங்களுடன் சேராமல் இருக்கிறதும் நல்லதுங்க. அதே மாதிரி லக்னத்தை பாவகிரகங்கள் பார்க்காம இருக்கிறதும் நல்லதுங்க. அப்போது லக்னம் எந்த அளவுக்கு சுபத்தன்மை அடைகிறதோ, லக்னாதிபதி எந்த அளவுக்கு பாவகிரகங்களுடைய பார்வையோ சேர்க்கையோ இல்லாமல் பாவகிரகங்களுடைய கோரப்பிடியிலிருந்து விடுபட்டு சுயமாக சுயபலத்துடன் உட்கார்ந்துருக்குதோ அவங்கெல்லாம் நீதிமான்களாக இருப்பாங்க, வார்த்தை தவறாதவங்களாக இருப்பாங்க. அவங்கள நம்பி நாம் எந்த பொறுப்பை வேணாலும் அவங்கக்கிட்ட ஒப்படைக்கலாம். அப்படியே கொடுத்தங்க, அது அந்த பேப்பர் கூட கிழிலிங்க, அப்படியே தூக்கி மறுபடியும் திருப்பி கொண்டாந்து கொடுத்துட்டாருங்க. அதை பிரித்து கூட அவர் பார்க்கலிங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குதுங்க அப்படின்னு நாம் சிலர்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா? அவ்வளோ ஏங்க ஆட்டோவில் சிலர்லாம் விலை உயர்ந்த சில பணத்தை, அதுக்கு அடுத்தது நகைகள்லாம் விட்டுட்டு போகிறாங்க இல்லைங்களா? அதில் ஒரு சிலரில் ஆட்டோ டிரைவர்ஸில் ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்க பாருங்கள். அவங்கெல்லாம் கொண்டு காவல் நிலையத்தில் அந்த விலை உயர்ந்த பொருட்கள்லாம் ஒப்படைக்கிறாங்க பாருங்கள். அவங்களுக்கெல்லாம் லக்னத்தை குரு பார்ப்பார், அல்லது சுக்கிரன் பார்ப்பார், அல்லது லக்னாதிபதி நல்ல நிலைமையில் இருப்பார். அப்படி இருந்தால் தான் மனசு உறுத்தும். ஐயோ, அடுத்தவங்க காசு நமக்கு என்னத்துக்கு, அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாரிச்சாங்களோ தெரியலையோ, இது எந்த விஷயத்துக்காக அவங்க எடுத்து வச்சு தரல, ஆனால் பாதியிலே விட்டுட்டு போயிட்டாங்களே, இது நமக்கு என்னத்துக்கு அவங்க பணம் அப்படின்னு யார் மனசாவது துடிக்குது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு லக்னாதிபதி நல்லா இருக்காரு, குரு பகவான் சுக்கிரன் நல்லா இருக்காங்கன்னு அர்த்தங்க. அப்படி இருக்கிறதுனால மனசாட்சியுடன் வாழ்ந்து கொள்வோம். நம்மை சுற்றி இருப்பவர்களில் நல்லவர்கள் யார் என்பதனையும் தெரிந்து கொண்டு, ஜோதிடம் மூலமாக தெரிந்து கொண்டு வாழ்ந்து காட்டுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, வெள்ளிக்கிழமை ஆகிய இன்றைய நாள் உங்களுக்கு அஷ்டலட்சுமி யோகங்களையும் ஐஸ்வர்யங்களையும் அள்ளித்தரும் அதிர்ஷ்டகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.